நீட்டுடைய ஒரு சில கட்சிகள் வரவேற்றிருக்கிறார்கள். ஆமா, இப்ப காக்ரோச் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் போராட்டத்தை ஒருங்கிணைத்த மணிரத்னம் அவர்களை தொடர்பு கொண்டு வீடியோ காலில் ஆமா, சென்னைக்கு ஒரு ஜந்தர் மந்தர் வேண்டும் என்கிற கோரிக்கையை அமைப்புகளின் சார்பான வேண்டுகோளை ஏற்று அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் மணிரத்னம் அவர்களும் உண்ணாவிரதத்தில் பங்கெடுத்த 4 தோழர்களையும் கேட்டுக்கொண்டோம். அந்த அடிப்படையில் அரசு இயற்றிய தீர்மானத்திற்கு மதிப்பளிக்கின்ற வகையிலும் அரசு நிரந்தரமாக போராடுவதற்கு ஒரு இடத்தை ஒதுக்கி தருவோம் என்று சொன்ன உறுதிமொழியினுடைய அடிப்படையிலும் இந்த உண்ணாவிரதத்தை தற்போது பழச்சாறு கொடுத்து முடித்து வைத்திருக்கிறோம். போராட்டம் வடிவங்கள் மாறலாம், ஆனால் போராட்டம் ஓயாது. நீட் தேர்வு முழுவதுமாக ரத்து செய்கின்ற வரையில் போராட்ட வடிவங்களை மாற்றி தொடர்ந்து போராடுவோம். போராடுகின்ற இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, பொதுமக்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி என்றும் போல் உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றில்லை, அதாவது எந்த அரசுகள் தமிழ்நாட்டை ஆண்டாலும் அந்த அரசுகள் நீட் தேர்வு ரத்து செய்வதில் உறுதியாக இருக்க வேண்டும், இருக்க வைக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இருந்து இந்த போராட்டத்தை நாம் பார்க்க வேண்டும். அந்த நிலைப்பாட்டுக்கு தற்போது தமிழக சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கிற அரசியல் கட்சிகளையும் உறுதியான ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் இந்த போராட்டம் இருக்க வேண்டும் என்று இளைஞர்கள் நினைத்தார்கள். அதை அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். என கடந்த காலங்களில் எல்லா அரசுகளும் எல்லா கட்சிகளும் நீட்டுடைய ஒரு சில கட்சிகள் வரவேற்றிருக்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டில் அனைத்து சட்டமன்ற கட்சிகள் உள்ளடக்கிய ஒரு சட்டமன்றம் ஏகமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்ற வைப்பது என்பதும் இந்த போராட்டத்துடைய வெற்றியாக நான் பார்க்கிறேன். தமிழ்நாடு தொடர்ந்து 2017ஆம் ஆண்டிலிருந்து நீட்டுக்கு எதிராக போராடி வருகிறது. தொடர்ந்து தமிழ்நாடு போராடும். தங்களை வரித்துக் கொள்கிற இந்த போராட்டத்தை தான் தற்போது மாணவர்களும் இளைஞர்களும் முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீட்டு ரத்து செய்கின்ற வரையிலும் தமிழ் மக்களுடைய இந்த ஒட்டுமொத்த உணர்வை வெளிக்காட்டுகின்ற போராட்டங்கள் பல வடிவங்களில், பல மாவட்டங்களில், பல இடங்களில் எதிர்காலத்தில் தொடரும். நீட் ரத்து செய்யப்படுகின்ற வரையில் எங்கள் போராட்டங்கள் தொடரும். ஆமா, இப்ப காக்ரோச் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் போராட்டத்தை ஒருங்கிணைத்த மணிரத்னம் அவர்களை தொடர்பு கொண்டு வீடியோ காலில் நேற்றுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். தானும் வருவதாக அறிவித்தார். தற்போது போராட்டம் முடிவு பெற்றிருக்கிறது. ஆனால் போராட்ட வடிவங்கள் மாறும். அப்போது இந்திய அளவில் இருக்கிற நீட்டுக்கு எதிரான ஜனநாயக சக்திகளை, அமைப்புகளை ஒருங்கிணைத்து, எங்களை போன்ற அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து, மாணவர் இளைஞர்களையும் ஒருங்கிணைத்து போராட்டங்களை முன்னெடுப்பதற்கான வேண்டுகோளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்போம். அதற்கான முயற்சியில் இறங்குவோம். நன்றி. ஆமா, சென்னைக்கு ஒரு ஜந்தர் மந்தர் வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த போராட்டத்தை பழச்சாறு கொடுத்து முடித்து வைத்த தருணத்தில் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நாங்கள் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். அதற்கு பதிலளித்து பேசிய தமிழ்நாடு பாடல்நூல் நிறுவனத்துடைய தலைவர் அருமை தம்பி லயலோ மணி அவர்கள், அந்த உங்கள் கோரிக்கை, போராட்டக் குழுவினுடைய கோரிக்கை அரசின் பரிசீலனை இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். நிச்சயம் இந்த அரசு ஒரு இடத்தை நிரந்தரமாக போராடுகின்ற மக்களுக்கு டெல்லியில் ஜந்தர் மந்தரை ஒதுக்கி தருவது போல் தமிழ்நாட்டிலும் அதன் தலைநகரான சென்னையில் ஒதுக்கி தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை தமிழக அரசு.